வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பலாப்பழம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இந்த பழத்தை வச்சு என் பையன் என்ன பாடுபடுத்தினேன்றதை லூட்டியை வந்து பாருங்கள். பார்த்தா தாங்க உங்களுக்கு தெரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும். வாங்க பார்க்கலாம். பலாப்பழம் 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 40 ரூபா. அடக்கடவுளே, அங்கங்கே ஒரு பழம் 10 ரூபான்னு விற்றுக்கிட்டு இருக்காங்க. நீ 40 ரூபான்னு. டுடே ஆஃபர் 40 ரூபா வாங்கிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஒரு பழமாக வாங்கினீங்கன்னா 50 ரூபா, 10 ரூபா. இந்த பழம் வந்து 150 ரூபாடா கிலோ. இது நம்ம தோட்டத்துக்காய். அதனால டுடே ஆஃபர். நம்பாதீங்க. நீங்க சொல்லுவதெல்லாம் பொய்யுங்க. முந்தினா பழம், பிந்தினா கொட்டை தாங்க கிடைக்கும். அப்படின்னா ஒன்று செய்வோம். முந்தி வாங்கிட்டு வந்தேன், எனக்கு பழத்தை எடுத்துக்கிறேன். பிந்தி உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். உனக்கு கொட்டையை கொடுத்துக்கிறேன், தூக்கிட்டு போயிருவேன். கையில் பட்டுற போதும். பழம் வெட்ட கூட சத்து இல்லைங்க. கிலோ 30 ரூபா. இது நம்மகிட்ட டுடே ஆஃபர் 1 கிலோ 10 ரூபா. இருடா, இது 5 கிலோ இருந்துச்சு. ஆனால் 5 கிலோல எத்தனை சொல்ல இருக்கும்? பாதியை தான் இன்னைக்கு 2.5 கிலோவை சாப்பிட்டுட்டு 2.5 கிலோவை தூக்கி போட போகிறோம். மீதி நாளைக்கு. ஐயா, இன்னைக்கு 5 கிலோ சாப்பிட்டு நாளைக்கு வாங்கினாவா? அளவுக்கு மிஞ்சினால் அமுதமே நஞ்சன் இருக்காங்க. முக்கணியில் ஒரு கனி பலாக்கனி. முக்கணி என்னன்னா கண்ணா? பலாப்பழம், பப்பாளி. தப்பு. முக்கணின்றது பலா வாழை. பாருங்க சுளை. 10 ரூபா 4 வாங்க. நேற்றுங்க பன்ரோட்டி பழம் நேற்று வாங்கினேன். அது எப்படி இருந்துச்சுன்னா, சோளை பெருசாக இருந்துச்சு. இந்த சக்கையா அது ஒன்றும் இல்லை, நிறையா இருந்துச்சு. ஆனால் சோளை பெருசாக இருந்துச்சு. 2 கிலோவுக்கு ஒரு 15 இருந்துச்சு. நேற்று நம்மகிட்ட லோடு வந்த நேற்றம் பழாங்க. இது பன்ரோட்டி பழாங்க. வாங்க. இது சோளை குட்டி குட்டியாக இருக்குது. ஆனால் பழம் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்க அப்படி இருக்குது. அப்படியே தேனாக இருக்குங்க பழம். மலை தேன் மாதிரி இருக்கும் பழம். அப்படியே ஸ்வீட்டாக இருக்கும். கையில் அப்பப்போ எண்ணெயை தொட்டுக்கணும். எண்ணெய் தொடலாம், நெய் தொடலாம், எது வேணால் தொட்டுக்கலாம். போடா நொய் பிடிச்சவனே. இல்லாட்டி பிசுன்னு பழம் நின்னா பிசுப்பு பார்க்கக்கூடாது. பலாப்பழத்தை கொலை பண்ணியாச்சுங்கோ. அறுவடை பண்ணதை இதுதான் பலாப்பழம். இது 5 கிலோ நம்ம டெரஸ் கார்டனில் வளர்ந்த பழம். வீட்டில் தான் இருக்காங்களா? இப்போ வாங்கினதே சேர்த்து டோட்டலில் போட்டு பேப்பரில் எழுதி கொடுத்து போயிட்டாடா. அவங்க அம்மா வீட்டில் இருக்காமா? இல்லையா அவங்க அம்மா? டெரஸ் கார்டனில் நம்ம இன்னைக்கு ஹார்வெஸ்ட் பண்ண பழம். இதை மாதிரி எங்கள் அம்மா 10 மரம் வச்சுருக்காங்கங்க. ஒரு மரம் 7 ரூபான்னு வாங்கி வச்சாங்க. அடுத்து அளந்து விடு. பாருங்க, மொதல் வருஷம் ஈல்டே இவ்வளோ கிடச்சிருக்குன்னா அடுத்த வருஷம் எவ்வளோ கிடைக்கும்? ஐயோடா, என்ன தோட்டம் துறவுன்னு நம்மகிட்ட இடம் போல இருந்தால் பலாமரம், மாமரம், வாழை மரம் எல்லாம் வைக்கணும்னு ஆசை தான். என்ன பண்ண? சந்தன மரம், கும்ப மரம், என்னைய தூக்கி உள்ளே வைக்க அரச மரம், வெயில் காலத்துக்கு பனை மரம், பதனி குடிக்கலாம். ஒரு வழியாக அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருந்து பழத்தை எல்லாம் உரிச்சு எடுத்தாச்சுங்க. பாதி சாப்பிட்டாச்சு, பாதி தட்டில் நிறச்சாச்சு. அதுவே எங்களுக்கு இன்றைக்கி போதுமானதாக இருக்குது.
மிச்ச பாதியை நாளைக்கு வச்சாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறந்துடாமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஃபன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.